தென்மொழி, ஏமா தென்மொழி, அம்மா சாப்பிடலையா? நேரம் என்ன ஆகுது? போ சாப்பிடுமா. கோவத்தை சாப்பாட்டுல காட்டக்கூடாது, நேரத்துக்கு சாப்பிடணும். படிப்படி யாரும் போமா, சாப்பிட்டு புக் எடுத்து பாடி போ. தென்மொழி என்னடா சாத்தி, எப்படி இருக்க? நாம எதுக்கு வந்தோம்? நீ என்ன கேட்டுக்கிட்டு இருக்க? ஒரு ஃப்ளோல இதையும் கேட்டுறதேனே. உனக்கு என்ன ராசாத்தி, அழகு போல இருக்க. என் சதீஷ் ராஜா குடுத்து வச்சவன். குடுத்து வச்சவேலா மாமியாரே, இத அவிய வந்த உடனே சொல்லிரணும். நான் தான் தினமும் சொல்லுதேனே. ஆனா அவிய காது குடுத்து கேட்க மாட்டேங்காவே, அப்படிதானே? நாம எதுக்கு வந்தோம்? இரு, ஒரு ஃப்ளோல இதையும் கேட்டுட்டு வந்துறதே. எட்டிச்சு அம்பகவள்ளி. அம்மா, அடியோட மக்கா குடியோட கிளம்பி வந்திருக்கீல, என்னத்துக்கு? விருந்து வைக்க. வர வர நம்ம பாச கூட மாமியாருக்கு புரிய ஆரம்பிச்சிட்டே. அதானே ஆச்சரிய குறி. அடில என்ன பண்ண போறியா? எத்தே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிட்டே. வேண்டாம், நீங்க போங்க. வேண்டாட்டி விட்டுருங்க. என்ன பத்தி தெரிஞ்சும் நீங்க என்கிட்ட சொல்லலாமா மாமியாரே? வேண்டாட்டி சொன்னா கேளு, நான் பேசிக்கிட்டேன், நீங்க போங்க. அடியாத மாடு பணியாது. அர்ப்பனுக்கு வாழ் வந்தா அத்தராத்துல கொடை பிடிப்பானே. தென்மொழி, நான் ஒண்ணே சொன்னேன்னு நினைச்சிட்டியோ? ஒன்னதான் சொன்னேன். நீ போய் சாப்பிடுமா. நான் முதல் பாலமொழி சொல்லுவாவே. வயிறு காந்துச்சுன்னா காலுதையும் புல்லு தின்னு அந்த கதையெல்லாம் ஆகாது. அது அப்படி இல்ல, எனக்கு தெரியும். ஆனா அது சொன்ன நல்லா இருக்காதுல்ல. அதிகமா பேச மாட்டாமா. ஓ, ஆனா இவளுக்கு பொருந்தும். அப்ப சொல்லிட வேண்டியதானே. இல்லாமல என்ன விருந்து ஆரம்பிச்சிட்டீல? நீ இல்லாம ஒரு விருந்தா? நீ 4 வத்த நறுக்குன்னு கேளு பாப்போம். இங்க பாருமா, நீ செய்யறது தப்பு. கூட்டு குடும்பத்துல இந்த மாதிரி குணங்கள் இருக்கவே கூடாது. இது ஓ நிம்மதியும் கெடுத்து சுத்தி இருக்கிறவங்க நிம்மதியும் கெடுத்துரும். இன்னொன்னு, உன் ஒருத்திக்காக என் மத்த பிள்ளைங்க நிம்மதியை கெடுக்கிறதுக்கு நான் விரும்ப மாட்டேன். என் பிள்ளைங்க பட்ட கஷ்டம் எல்லாம் போதும், இனி நிம்மதியா இருக்குன்னு தான் ஆசைப்படுறேன். அந்த நிம்மதியை ஒன்னால போகிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. குடும்பத்தோட அனுசரிச்சு போக முடிஞ்சா இரு. அதுக்காக ஒரேடியா கிறிஸ்தவத்தை உனக்கு பிரிச்சு நினைச்சு பயப்படாத. உனக்கு சில காலம் தனிமை தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துக்க, தப்பு இல்ல. ஆனா கூடையே இருந்துகிட்டு ஏதாவது பண்ணலான்னு மட்டும் நினைச்சிடாத. அதுக்கு ஒரு காலமும் இந்த அண்ணன் கிளி சம்மதிக்க மாட்டா. கிளைய ஆரம்பத்திலே கிள்ளி எரிஞ்சிடணும், அதே நல்ல பயிர்களையும் அழிச்சிடும். உன் ஒருத்திக்காக எல்லாருடைய நிம்மதியும் எல்லாருடைய வாழ்க்கையும் கெடுக்கிறதுக்கு நான் விரும்பல. உன்னை மாத்திக்கிட்டா உனக்கு நல்லது. இத நான் அட்வைஸா சொல்லல, ஆடலா சொல்றேன். படிச்சவா புரிஞ்சுக்கன்னு நினைக்கிறேன். நீ இப்படியே இருந்து சாதிச்சிடலான்னு நினைக்கிற, அது ஒரு காலமும் நடக்காது. அழகுக்கு பின்னாடி போய் மயங்குறவன் கிஷோர் கிடையாது. அவன் அழக பார்த்து மயங்கதா இருந்தா 25 வயசுலயே கல்யாணத்தை முடிச்சிருப்பான். இப்படி இத்தனை வருஷம் காத்திருக்கணும்னு அவனுக்கு அவசியம் இருந்திருக்காது. மீனாக்குட்டி, மீனாக்குட்டி, என்னடி என்னோடவா தென்மொழி அழகு? உன் அழகுக்கு முன்னாடி அவள ஒண்ணுமே இல்லடி. ஆமாட்டி, அழகுக்கு இலக்கணமே எங்க மீனாதான். நான் என்ன அழகா இருக்கேன் பத்தியா? கல்லூரி மங்கி வாய திறக்கறானு பாரு. அது குடுக்க வேண்டியதை கொடுத்தா வாய திறந்துருவா. சரி சரி, நான் பேசிருக்கேன், இனி சரியா இருப்பா. போங்க போங்க, வேலையை போய் பாருங்க போங்க. அத்தை, நாங்க என்ன விருந்தே வைக்கலத்த. அத்தை, இவ்வளவு விருந்து பிரமாதமா இருக்கும். சின்ன பிள்ளை சொல்லதை சொல்லிட்டேன், தெரிஞ்சுக்கிடுவா. நீங்க போங்க. பிடிவாதமா இருந்து நினைச்சத சாதிச்சலானே காணவளே நினைக்காத. அது நாங்க இருக்கிற வரைக்கும் நடக்காது. காதல்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? ஆதிடவ எடுத்துட்ட. அவ பண்றா பாரு, அது காதலே. கஷ்டம்னா என்னன்னு ஒரு துளி கூட தெரியாது. ஆனா காதலிச்சவனுக்காக இறங்கி போறா பாரு, அவ பண்றா பாரு, அதுதான் காதலே. அதுதான் உண்மையான காதலே. அந்த தரனை அவளை அலட்சியப்படுத்தலாம். அவ எவ்வளவுதான் அலட்சியப்படுத்தினாலும் அவனுக்காக விட்டு கொடுத்து போறா பாரு, அது காதலே. அவன் என்னதான் பேசினாலும் மனசார அவனை ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவன் பின்னாடியே போறா பாரு, அதுதான் உண்மையான அன்பு. அது ஒண்ணு இல்ல மாமியாரே, கிஷோர் நல்லவன். நம்ம காதலிச்சிட்டான், கல்யாணம் பண்ணேன்னு வாக்கு கொடுத்துட்டான். நம்மளை விட்டுட்டு எங்க போயிருவான்? நம்மளை விட ஒரு அழகி அவனுக்கு எங்க கிடைச்சிருவா? அப்படிங்கிற தெனாவட்டு இவளுக்கு. இன்னும் நம்ம மாமியார பத்தி இவளுக்கு தெரியல. அதான் ஆட்டம் போடுறா. இன்னும் உண்மையா சீரவத்தை வந்து பார்க்கலல்ல. உனக்கு தெரியும்லாட்டி? இல்ல, ஆரம்பத்துல நீ வாங்கிருக்கல, அத சொன்னேன்.
இன்னும் வாங்கிக்கிட்டு இருக்கியா? அத அவ வாங்கல பத்தியா, அத வாங்குறதுக்கு உட்கார்ந்துட்டா. Absolutely correct. கிஷோர் எனக்கு உரிமைப்பட்டவரே, அவர்ட்ட சண்டை போடுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையான்னு நீ கேட்கலாம். அதுக்கு நீ தனி குடுத்தனம்லாம் நடத்தி இருக்கணும். கூட்டு குடும்பம் லாய்க்கப்படாது. கூட்டு குடும்பம்னா நாங்க கேள்வி கேட்கத்தான் செய்வோம். உடனே நீ நினைக்கலாம், அப்ப நான் தனி கொடுத்து போயிருந்தேன், கிஷோரை கூட்டிட்டு போயிருந்தேன் அப்படின்னு நீ நினைக்கலாம். ஆனா நடக்காது. தனி குடுத்தம் நீ கூட்டு போறதுக்காக கிஷோர் கூட நாங்க கட்டி வைக்கல. கேட்டியா? இந்த குடும்பம் உடைஞ்சிர கூடாதுன்னு தான் நாங்க இவ்வளவு நாள் பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். கிஷோர் தப்பு பண்ணா அத்தை மட்டும் இல்ல, நான் கூட அடிக்கதான் செய்வேன். அவன் வாங்கிக்குவான், கேள்வி கேட்க மாட்டான். அது அவனுக்கு நல்லாவே தெரியும். உனக்கு கிஷோரை நான் அடிச்சதா பிரச்சனையா, இல்ல உனக்கு கிஷோர் கூட தனியா வாழணுங்கிற ஆசையா? எதுனாலும் சொல்லு, நீ தான் தைரியமான ஆளாச்சே, சொல்லு சொல்லு. ஆனா என்ன நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது. இவ ஆள் மனசுக்குள்ள யாரோ புகுந்து என்னதான் உன்னை பேசுவவ, வாயை மட்டும் திறந்துடாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவ நினைக்க. அதான் அவன் மூச்சு முடிக்க கத்தி பேசினாலும் பயம் உள்ள வாயே திறக்க மாட்டேங்க. எனக்கு மட்டும் கோவம் வந்தது. ஐயோ, மீனாக்கு கோவம் வந்துருச்சு. அத்தாடி, மீனாக்கு கோவம் வந்துருச்சா? எனக்கு கோவம் வந்துருச்சா? எங்க? உனக்குள்ள இப்ப வந்துகிட்டு இருக்குது. அத்தி மூக்கு வழியா வருது. அப்படியே வருது. அடைய பிள்ளைகளா, இப்படி காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தா நான் அவகிட்ட எப்படி பேச? இவகிட்ட பேச்சுவத்தே ஆவாதுத்த. அவன் மனசுக்குள்ள யாரோ உள்ள உட்கார்ந்து பிராண்டிக்கிட்டு இருக்காங்க. வாய் திறந்துறாதே, வாய் திறந்துறாதே, வாய் திறந்துறாதேன்னு. இவகிட்ட போய் மூச்சு முட்டி பேசிட்டு இருக்கியா? ஏன்டி தியா கொஞ்ச நேரம் அமைதியா இரமட்டி. வேஸ்ட் மாமியாரே, நான் சொல்றத கேளுங்க. வேண்டாமடி, நீ எல்லாம் ஏதாவது பண்ணா தாங்கிக்கிட மாட்டா. உள்ள வாயை திறக்கதான் இப்ப மாதிரி. அடி, உன்ன மாதிரி ஒரு வீம்பு பிடிச்சவ நான் பார்த்ததே இல்லம்மா. நான் இப்படி சண்டை போட்டுக்கணும், இல்ல என்ன தாங்கன்னு தாங்கி இருப்பாவ. ஓட விட்டு அரட்டி இருப்பாவ. டேய், உனக்கு அதான் நடக்க பாதி. சரி சரி, நம்ம சொல்லல சொல்லியாச்சு, இனி திருத்திட்டு வா. வாங்க வாங்க. திருந்துதவா எதுக்கு வாயை திறக்காம இருக்கா? அவளுக்கு யோசிக்கிறது கொஞ்சம் டைம் கொடுக்கணுமா இல்லையா? 2 நாளாவா யோசிப்பா இருப்போம்ல. தம்பவளே இல்லத்த, 2 நாளாவா யோசித்துக்கிட்டு இருக்கா. அந்த ஒம்பளை யோசிச்சு தான் இந்த வீட்ல இருக்கணும்னு அவசியம் இல்ல. தப்பு. அவளுக்கு என்ன தோணுதோ அதை செய்யட்டும். கையை நம்ம கிட்ட தான் இருக்கு, விரலும் நம்ம கிட்ட தான் இருக்கு. ஆனா 5 விரலும் ஒண்ணு போல இல்லையே, வேறுபடுது இல்ல. விட்டு தள்ளு. நான் உன்கிட்ட கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான், குடும்பத்தை பிரிச்சிடாத, அவ்வளவுதான். நீ நல்ல முடிவு எடுப்பன்னு நான் நம்புறேன். படிச்ச பிள்ளையா புத்திசாலித்தனமா நடந்துக்குவேன்னு நான் நம்புறேன். எல்லாரும் எல்லா நேரத்திலயும் சரியான முடிவு எடுக்க மாட்டாங்க. எப்பவும் நாம எடுக்கிற முடிவு சரின்னு நம்பவும் கூடாது. சில நேரம் நாம எடுக்க முடிவே நமக்கு வினையா முடியும். சில நேரம் கடவுள்கிட்ட விட்டுட்டு இருக்கணும். நாம தான் அதி புத்திசாலி நினைச்சு பண்ணிட்டு இருந்தோம்னா ஏதாவது விவரத்துல முடிஞ்சிடும். கவனமா இருந்துக்க. எனக்கு என்னைக்கும் உன் மேல கோவம் கிடையாது. உனக்கு பணியிட செய்துக்கு நான் கௌரவம் பார்த்ததும் கிடையாது. இப்ப எங்க கோவமே என் மாமியாரை நீ வேதனைப்படுத்தி பாக்குற பாரு, அதுக்குதான். நாங்க பிள்ளையா நினைக்கிற எங்க கிஷோரை நீ வேதனைப்படுத்தி பாக்குற பாரு, அதான் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. மத்தபடி உன்னை திட்டணும், உன்னை வேதனைப்படுத்துறது எங்க நோக்கம் கிடையாது. எங்க கிஷோர் எப்படியோ அப்படிதான் ஒன்னையும் பார்த்தோம். ஆனா நீ எனக்கு தகுதியானவ இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. மாமீனா போலாம். அவியெல்லாம் விட்ட வரல, நாளை விட மாட்டேன். பாப்பேன், 2-3 நாள் பாப்பேன். ஓவரா ஆடுனேன்னு வச்சுக்க, முடிவு பண்ணிடுவேன். உனக்கு தமிழ் தான் லைக். இறங்கி போனா ஓவரால் இறங்கி போச்சா? நீ பிரச்சனைனால இப்படி இருந்துன்னு வச்சுக்கோயேன், உனக்கு சப்போர்ட்டா முதல்ல வந்திருப்பேன். நீ பிரச்சனையில இப்படி இருக்கல, திமிர்ல இருக்க. திமிருக்கு மருந்து இருக்குல்ல, பாத்துக்கலாம் வா. நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன். மீனா ஒரு பைத்தியக்காரி தானே, இவ சொல்லல நம்ம கேட்கணுமானே. அசால்ட்டா இருந்துறாத. நான் அடிச்ச பிறகு நீ தாங்கிக்கிட மாட்டேன், பாத்துக்க. நான் இந்த குடும்பத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், அது உனக்கு நல்லாவே தெரியும். இந்த குடும்பத்துல ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்தேன்னு வச்சுக்க, அந்த காதாமரி நிலைமை தான் உனக்கும், பாத்துக்க. எனக்கு ரொம்பலாம் திட்டு தெரியாதுமா, யாரு ஏச தெரியாது. ஆமா, ஏன்னா நாங்க வளர்ந்த வேதம் அப்படி. ஆனா எனக்கே எரிச்சல் வருது நீ இருக்கத பார்த்தா. இந்த குடும்பத்திலே வாழ முடியாத ஒன்னால வேற எங்கேயும் வாழ முடியாது. திமிர்லையா இருக்க, திமிர்ல இரு இரு. ஹாய் தெருவலி, சாப்பிட வா. என்ன சாப்பிடாம இருக்க? வா. இவ்வளவு சாப்பிடாம இருப்ப, வா வா. சரி, இன்னைக்கு நானே உனக்கு கூட்டி விடுறேன், வா. அப்புறமா நான் உனக்கு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போறேன். நீ கேட்ட அப்படி சாக்க போறேன். முதல்ல சாப்பிடணும், சாப்பிட்டு நான் சொல்லுவேன். நம்ம 2 பேருக்குள்ள நடந்த விஷயத்த இப்படி ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் சொல்லிட்டீங்கல்ல. உன்னை ரொம்ப புத்திசாலி நினைச்சேன், அடி முட்டாளி. சொன்னது நானா, வெளிப்படுத்தினது நீயா? 2 பேருக்கு மட்டும் நடக்க வேண்டிய விஷயத்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு தெரியப்படுத்தினவா நீ.
ஏன் நம்ம ரெண்டு பேரும் பிரச்சனையா இருக்கட்டுமே, எப்பவும் போல சாதாரணமா இருக்க வேண்டியது நீ பாட்டுக்கு மூஞ்ச தூக்கிட்டு 2 நாளா சாப்பிட வராம ரூமுக்குள்ளே இருந்தா ஏன் எல்லாருக்கும் தெரியாது நினைச்சுக்கிட்டியா? ஒவ்வொரு நிமிஷம் இந்த குடும்பத்துல ஒவ்வொருத்தரையும் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒவ்வொருத்தங்க அக்கறையா இருப்பாங்க. 8 மணிக்கு சாப்பிட வரலையா, ஏன் சாப்பிடல, எதுக்கு சாப்பிடணும்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க சாப்பிட்டாதான் மறுபடியும் இவங்களே சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கும்போது 2 நாளா ரூமை விட்டு வெளியே வராம இருக்க தெரியாது. நானும் புதுசா அந்த குடும்பத்துக்கு வந்துட்ட ஒண்ணு சொல்ல வேண்டாம்னு பொறுமையா இருக்கேன். தெரிய படுத்தின வண்டி. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள சண்டை ரூமுக்குள்ளே முடிச்சிடணும், வெளியில யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். என்ன கேவலப்படுத்தணும்னு நீ பண்ணிட்டல. நீ இப்ப என் மேலே குற்றம் சாட்ட. இந்த வீட்டுல யாரெல்லாம் சண்டை போடாம இருக்கா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள யாருக்குள்ள சண்டை வராம இருக்குது? ஆனா அது ரூமுக்குள்ள மட்டும்தான். வெளியில வந்தா அவங்க வேலையை பார்ப்பாங்க. எங்க வீட்டுல மதனன் இருக்கானே, இப்பதான் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கான். ஆரம்பத்துலலாம் என்ன வறுத்து வருவான்னு எங்க அண்ணியை பார்த்து கேட்டுக்க. ஆனா எங்க அண்ணி சாதாரண இருப்பாங்க. வெளியில சண்டைனே எங்களுக்கு தெரியாது. அம்மா கண்டுபிடிச்சு அண்ணனை சத்தம் போட்டாதான் எங்களுக்கே தெரியும். அவங்க பொண்ணு தமிழ் அண்ணி ரொம்ப கோவப்படுவாங்க. தினேசன அதுக்கு ஆப்போசிட். அதுக்காக புருஷன் இங்க விட்டு கொடுத்தது கிடையாது. அம்மா சத்தம் போடுவாங்க, போய் ஒழுங்கா வாழ வழிய பார்ப்பாங்க. நீனா நிக்கும் சரி சண்டை வரவே செய்யாது. அப்படி இருக்கணும். கூட்டு குடும்பத்துல இருக்கும்போது அப்படி இருக்கணும். உனக்கு ஒரு பிரச்சனை வீட்டுல இருக்க பெரியவங்கிட்ட சொல்லணும். ஏன் இங்க எல்லாரும் உன பிள்ளை மாதிரி தானே பாக்குறாங்க. நீ போற ட்ரெஸ்ல இருந்து நீ உடுக்க எல்லாத்தையும் தோச்சு போடுறாங்க. இதுக்கு மேல ஒரு குடும்பத்துல என்ன செய்யணும் எதிர்பார்க்கற? ஏன் எங்க மீனா குட்டி இன்னைக்கு உன் துணியை தோச்சு போடணும் அவசியமா? ஏன் செஞ்சாங்க தெரியுமா? பாசம். என் மேல உள்ள பாசம், உன் மேல உள்ள பாசம். புள்ளைய பாக்குறாங்க. அவங்க கிட்ட கூட உனக்கு இருக்க பிரச்சனை சொல்ல முடியல. உனக்கு உடம்புக்கு முடியலன்னா வாயில வந்து சோறு விட்டுறாங்க எங்க செம்பகல் எண்ணி. அவங்க கிட்ட கூட உன் மனசுக்கு சொல்ல முடியல. உங்ககிட்ட மாமியார் மாதிரியே நடந்துக்கிறாங்க எங்க அம்மா. அவ்வளவு வந்து தாங்குறாங்க. கல்லுனி வாங்கி மாதிரி நின்னுட்டு இருக்க. இதுல என்னாலதான் அந்த குடும்பத்துக்கே தெரிஞ்சது. இது வேற ஒருத்தங்களா இருந்தா எதுக்கு அவட்ட தாங்கிட்டு இருக்க இல்லாதப்பெல்லாம் சொல்லி என் மனசை மாத்திருப்பாங்க. ஏன் உன்னை கூட்டிட்டு வந்தவங்களுக்கு திட்ட உரிமை இல்லையா? தப்பு பண்ணா தண்டிக்க உரிமை இல்லையா? உனக்கு உடம்பு சரியில்லைன்னா சோறு விட்டு அவங்க வேணும். ஆனா நீ தப்பு பண்ணா உன்னை தண்டிக்க அவங்களுக்கு உரிமை கிடையாது. உன் துணியை தோச்சு போடுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா நீ தப்பு பண்ணா தண்டிக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்ல. சொல்லு தன்மொழி, உரிமை இல்லையா? இப்பவும் உன் வாழ்க்கை நாசமனா போயிடக்கூடாதுன்னு வந்து சத்தம் போடுறாங்களே தவிர உன்னை விரட்டி ஒண்ணு நினைக்கலையா? அவங்க இந்த குடும்பத்தை கட்டதுக்கு அவங்க பட்டப்பாடு அவங்களுக்கு தான் தெரியும். நீ ஈஸி மூஞ்சி தூக்கிட்டு இருப்ப, பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? ஒட்டினவங்களுக்கு தான் வலியும் விளையாதுன்னு தெரியும். ஒட்டிக்கிட்டு அவளுக்கு தெரியாது. உன் மேல எனக்கு ஒரு மரியாதை இருந்தது, கெடுத்துக்கிடாது. படிச்சமா, நல்ல பேர் புகழ் வாங்கினமா, 4 பேருக்கு நல்லதை செஞ்சமான்னு வாழ வழிய பாரு. சரி, நானும் எவ்வளவோ உன்கிட்ட கேட்க, ஏதாவது உனக்கு பிரச்சனையா இல்ல என்னதான் உனக்கு பிரச்சனையா 1000 கேள்வி நான் கேட்டாச்சு. எதுக்குமே பதில சொல்லாம இப்படி இருந்தா நான் என்ன பண்ணட்டும்? நீ எக்கேடு கெட்டு போன்னு நினைச்சிருந்தா இப்படி வலிய வந்து பேசிருக்க மாட்டேன். உன்னை என் மனைவியா பார்த்தனாலதான் இது வரைக்கும் நான் இறங்கி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அது என் அம்மா வளர்ப்பு. என்னை நம்பி வந்ததுக்கு மரியாதை கொடுக்கணும்னு எங்க அம்மா சொல்லி கொடுத்தாரு. அதனாலதான் நீ இவ்வளவு பண்ணி எனக்கு இன்னும் உன் மேல கோவம் வரல. உன்னை எப்படியாவது மாத்திரலாம் தான் நினைக்கிறமே தவிர உன்னை அத்து விடணும்னு நினைக்கல. லூஸ் மாதிரி பேசாதடி. அத்து விடுறதுக்கு என்ன சாதன உறவு நினைச்சுக்கிட்டியா? கணவன் மணி உறவு புனிதமானது. அதை கொச்சப்படுத்தாத. அது இதை முடிச்சு போட்டு பேசாத. கூட்டு குடும்பத்துல வாழ்ந்தா சிலது இழக்க வேண்டியதான் வரும். அதெல்லாம் தெரிஞ்சுதானே வந்த. இலக்கத்தை பத்தி என்னைக்குமே கவலைப்பட்டதில்லை. என்கிட்ட நீங்க உண்மையா இல்ல, அதான் எனக்கு கோவம். லூஸ் மாதிரி உலகாதடி. நான் உனக்கு எல்லா விதத்திலையும் உண்மையா தான் இருக்கேன். அப்ப நான் கேட்டதுக்கு அன்னைக்கு பதில் சொல்லாம என்னலாமா சொல்லி மழுப்புனீங்க? நீ நேரா வந்து கேட்டிருந்தா நான் சொல்லிருப்பேன்னு சொன்னேன். ஆனா இனி நீ எப்படி கேட்டாலும் சரி, என் கூட வாழவே மாட்டேன்னு சொல்லி கேட்டா கூட இனிமேல் அந்த ரகசியத்தை நான் உன்கிட்ட சொல்ல போறது கிடையாது. தகுதியானவா நீ கிடையாது. அடம் பிடிச்சா கடிச்சிரும் நினைச்சிட்ட பத்தியா? இன்னைக்கு இதுக்காக அடம் பிடிப்ப, நான் பயத்துல சொல்லுவேன். நாளைக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு நீ இப்படி இருக்க மாட்டேன்னு நான் எப்படி உன்னை நம்ப முடியும்? நான் சத்தியமா சொல்றேன், அந்த விஷயத்த நான் உன்கிட்ட மறைக்கணும்னு நினைக்கவே இல்ல. நீயும் நானும் ஒண்ணு நினைச்சேன், உன்கிட்ட சொல்றாலே எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சேன். ஆனா இனி சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டீங்க? சொல்ல மாட்டேன். உனக்கு இன்னும் இந்த கிஷோரை பத்தி தெரியல. எங்க அம்மா வளர்ப்பு மறந்துடாத. நீ அன்பு செலுத்தி இருந்தனா உன்னை தாயா பார்த்திருப்ப. ஆவது பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சும்மாவா சொன்னாங்க? இதே வீட்டுலதான் உருப்படாதவங்கள உருப்பட வச்சதும் பெண்கள் தான். இந்த வீட்டு பெண்கள் உருப்படாம இருந்த என் சரி சொன்ன மதன் என்ன இன்னைக்கு மனுஷனுங்களா எவ்வளவு சாதாரணமா மென்மையா சேட்டை பண்ணிக்கிட்டு குழந்தைங்களோட குழந்தையா விளையாண்டுக்கிட்டு எவ்வளவு சாதாரணமா இருக்கானுங்க. காரணம் ஒரு பொண்ணு, அவன் மனைவி. அவங்க கிட்ட காட்டினா பொறுமை பாசம் இப்பவும் ஒண்ணு குறைஞ்சு போகல. போய் சராசரியா எல்லார்கிட்டயும் பேசி எடுத்து சாதாரணமா இரு. இல்ல நான் இப்படிதான் இருப்பேன், யாரும் என்கிட்ட பேச வேண்டாம் அண்ட வேண்டாம்னு நினைச்சேன்னா ரூமுக்குள்ளே இருந்துக்க, யாரும் உன்னை சீண்ட மாட்டாங்க. ஆனா பின்னாடி நீ ரொம்ப வருத்தப்பட வேண்டியிருக்கும். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஆக மொத்தம் என்ன நடந்தது உண்மை மட்டும் சொல்ல மாட்டீங்க. பைத்தியக்காரன் நினைச்சிட்டல நீ. என்ன அப்ப என்னை விட நல்ல பொண்ணு கிடைச்சா? எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட இப்படித்தான் காதல் பிச்சை கேட்டாங்க. என்னங்க தெரிஞ்சிருங்க, என்னங்க என்னங்கன்னு அவங்களுக்காக பல வச்ச இழந்தாங்க. அப்பெல்லாம் என் அப்பாக்கு அம்மாவோட காதல் புரியல.
சுச்சமா தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு அதே காதலுக்காகவும் அன்புக்காகவும் கையேந்தி நிக்கிறாரு. அந்த நிலைமை உனக்கு வேண்டான்னு நினைக்கிறேன். அதுக்காக எங்க அம்மா செஞ்ச தப்ப நான் செய்யவே மாட்டேன். எங்க அம்மா எங்க அப்பா மேல சேர்த்து அன்ப கண்ணால பார்த்த வேணா அந்த தப்ப நான் பண்ண மாட்டேன். பண்ணவே மாட்டேன். மாறுவேன்னு நினைக்கிறேன்.